வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த நாட்டில் இந்தியாவில் இன்னைக்கு உள்ள இந்தியாவில் நம்முடைய அடிப்படை பலங்கிறது ஜனநாயக உரிமைகள் தான் அப்படின்னு சொல்லி பலதரம் பேசியிருக்கோம். இந்த ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன ஆளுகிறவர்களால் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். இந்த ஜனநாயகத்துக்குன்னு சொல்லி சில மிக பெரும் தூண்கள், பலம் வாய்ந்த தூண்கள், ஜனநாயகத்தை காப்பதற்கான தூண்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான ரெண்டு ஒன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இன்னொன்று ஜுடிஷியரி. ஜுடிஷியரி எல்லா லெவல்லையும், கீழே ஒரு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்லேயோ அல்லது மெட்ரோபாலிட்டன் கோர்ட்லேயோ கூட ஒரு நீதிபதி நேர்மையான ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது அந்த உத்தரவுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டவங்க. சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த பலமான தூண்கள் பலமிழந்து விட்டால் ஜனநாயகம் இற்று போய்விடும். அதாவது ஆடுறவங்க எப்படிப்பட்டவங்களா வேணாலும் வரலாம். ஜவஹர்லால் நேரு மாதிரி ஒரு ஃபிலாசபர் கிங் வரலாம், அல்லது நரேந்திர மோடி மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் இன்ஜினியர்ஸ் மேன் வரலாம். யார் வந்தாலுமே மேலே நீதிமன்றங்கள் நிலையான நீதி தர வேண்டும், நீதி மட்டுமே தர வேண்டும், சரியான நீதி மட்டுமே தர வேண்டும் என்ற நிலையான கொள்கை உடையவர்களாக நீதிமன்றம் இருக்கும் வரை தேர்தல்கள் முறையாக நேர்மையாக நடத்தப்பெற வேண்டும் என்ற உறுதியில் சற்றும் குறையாமல் தேர்தல் ஆணையம் இருக்கும் வரையும் நம் நாட்டின் ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்பிக்கை இழக்கிற விதத்தில் அவங்க பல காரியங்கள் செஞ்சுட்டாங்க. பல காரியங்கள் இவங்க செஞ்சுட்டாங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். போன நாடாளுமன்ற தேர்தல் சமயம் நம்முடைய பிரதம மந்திரி என்ன சொன்னாரு, உங்ககிட்ட 2 பசுமாடு இருந்ததுன்னா அதில் ஒரு பசுமாட்டை வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக இங்கே குடியேறி இருக்கவனுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரன், ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னார். இது பச்சையான மத வகுப்புவாத ஒரு பேச்சு. இந்த பேச்சு அனுமதிக்கப்பட்டிருக்கவே கூடாது தேர்தல் ஆணையத்தினால. ஆனால் அவங்க அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையத்தின் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? அடுத்து இந்த பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தும் பொழுது அவங்க பண்ணின குழப்பங்கள் அத்தனையும் பார்த்தோம். தலைமை தேர்தல் ஆணையர் எப்படி பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது தடுமாறுனான்னு சொல்லி பார்த்தோம். கேள்விக்கு பதில் சொல்லாமல் பாஸ் ஆன், நெக்ஸ்ட் ஒன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் மேலே நமக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. நமக்குன்னு இருக்கிற ஒரே நம்பிக்கை இன்னைக்கு நீதிமன்றங்கள் தான் அப்படிங்கிறதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. இந்த நீதிமன்றங்கள் இந்த இல்லீகல் டிமாலிஷன் ஒன்று இருக்கு. இந்த புல்டோசர் கல்ச்சர்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது யூபியில் ஆரம்பிச்சோடனே மற்றவங்களாம் பிடிச்சிக்கிட்டாங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் குதூகலிச்சாங்க. அப்படியே நல்லா இருக்கே, நாங்களும் இது மாதிரி பண்ணலாமேன்னு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப விவரமாக ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த இல்லீகல் டிமாலிஷன் தப்பு. அதாவது டிமாலிஷன் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? ஒருத்தர் சட்ட விரோதமாக புறம்போக்கு நிலத்தில் அரசுடைய அனுமதி இல்லாமல் வீடு கட்டியிருக்காரு அப்படின்னா அதுக்கு கோர்ட் உத்தரவு வாங்கி அதுக்கப்புறம் போய் அதை டிமாலிஷ் பண்ணலாம். இதுக்கு வழிமுறைகள் இருக்கு. எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு இப்போ போராட்டத்தில் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த கலந்துக்கிட்டவங்க யார் யாருன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் யாருக்கு, அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்கள வீடு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து அதையெல்லாம் டிமாலிஷ் பண்ணிட்டா இதுக்கு பேர் ஜஸ்டிஸ் கிடையாது. அதுலேயும் அப்படி லிஸ்ட் வச்சுருந்தாங்க யூபியில். அந்த லிஸ்ட்டில் உள்ள ஒருத்தர் யார் கல்லெடுத்து எரிஞ்சார்னு சொல்லி இவங்க சொன்னாங்களோ அவர் அந்த இன்சிடென்ட் நடக்கிற சமயம் ஜெயிலில் இருந்தார். அவருடைய வீட்டையும் டிமாலிஷ் பண்ணாங்க. இதையெல்லாம் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. ஆனால் இப்போயும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் யாருமே கண்டுக்கிறது இல்லை. இன்னமும் அது மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இது எதை காட்டுது? சுப்ரீம் கோர்ட் மேலே மரியாதை இல்லாமல் போயிடுச்சா, அல்லது சுப்ரீம் கோர்ட் மேலே பயம் இல்லாமல் போயிடுச்சா? பயம் இல்லாமல் போயிடுச்சு. அது காரணம் சுப்ரீம் கோர்ட்டு தான். அதுக்கு 2 இன்சிடென்ட் கொடுக்குது. ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற 2 இன்சிடென்ட்டு. ஒன்று இந்த ஓட் ஷோர்னு சொல்லி ராகுல் காந்தி ஆரம்பித்தார். அவர் தேர்தல் ஆணையத்து மேலே குற்றச்சாட்டுகளை வரிசையாக வச்சார். தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் அஃபிடேவிட்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அஃபிடேவிட்டாக கொடுங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. யார் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அந்த குற்றச்சாட்டை விசாரிச்சிருக்கணும். அவங்க விசாரிக்கல, அஃபிடேவிட் கொடுனாங்க. அடுத்தது மாறி 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 இவர் குற்றச்சாட்டு சொல்ல அவங்களால பதில் சொல்லவே முடியல. இப்படிப்பட்ட நிலைமையில சுப்ரீம் கோர்ட்டுக்கு ராகுல் காந்தி போனார். இது மாதிரி இத்தனை இரெகுலாரிட்டி பற்றி பேசுகிறோம், இவங்க பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் ஒன்று அமைச்சு இதை விசாரிக்கணும்னு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இது தேர்தல் சம்மந்தப்பட்டது, நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போங்க. இது எப்படி இருக்குன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் வீட்டில் திருடு போயிடுச்சுங்கன்னு சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அது திருடத்தையே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு இதுக்கும் அதிகமான வித்தியாசம் இல்லை. சரி,
இதையாவது சிலவே சொல்லிடலாம், இதெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி தெரியும், அதனால தாங்கள் இதை ஈடுபடுத்திவிடக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் நடத்திட்டு போங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம். மக்களை குழப்புறதுக்கு ஒரு வழி இருக்கு, உண்மையை சொல்ல போனா. அப்படி இல்லாத இன்னொன்று சொல்றேன். ஸ்ரீதரன் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், அப்பழுக்கில்லாத நேர்மையான நீதிபதியின் பெயர் எடுத்தவர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்தார். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து அவர் என்ன பண்ணாரு, அந்த அரசாங்கம், அதாவது இப்ப யூனியன் டெரிட்டரியா இருக்கு. யூனியன் டெரிட்டரினா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா வந்து ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல்ல லா அண்ட் ஆர்டர் எல்லாமே இருக்கு. அந்த அரசாங்கத்துல நடக்கிற இந்த இல்லீகல் டிடென்ஷன் சொல்லுவாங்க, சட்ட விரோதமாக யாராவது இதுல வைக்கிறது, காவலில் வைக்கிறது, அல்லது இதை தனி மனித சுதந்திரத்தை வந்து வயலேட் பண்றது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் அரசின் அமைப்புகளால் நடத்தப்படும் பொழுது அதற்கு எதிராக அவர் ரொம்ப ஆர்டர் கொடுத்தார். இவர் இன்னைக்கு உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர் ஆகும்போது அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆக வேண்டியவர், செகண்ட் இன் லைன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அடுத்தவர் இவர் தான் அப்படின்னு இருந்தார். அந்த நேரத்தில் அவர் வந்து மத்திய பிரதேசத்துக்கு காலேஜியம் மாத்துச்சு. எப்படி மாத்துச்சு? காலேஜியம் வந்து கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷனால மாத்துச்சு. இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த ஹைகோர்ட் நீதிபதிகளை ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் பண்ற அதிகாரம் அரசாங்கத்துக்கு கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் உண்டு. அது ஒரு காலேஜியம்னு சொல்லுவாங்க, ஒரு அமைப்பு, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு குழு. அந்த குழு தான் அந்த இதை வந்து பண்ணுவாங்க, அதன்படி தான் அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும். சரி, மத்திய பிரதேசுக்கு அனுப்புனாங்க. மத்திய பிரதேசத்தில் நமக்கு நினைவு இருக்கும், ரொம்ப கேவலமாக ஒரு அமைச்சர் வந்து, மத்திய பிரதேச இந்த ஒரு அமைச்சர் வந்து நம்முடைய சகோதரி, நம்முடைய கர்னல், அந்த பெண்மணி வந்து ஒரு இந்திய பெண்மணி, அவங்க இந்த சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த அந்த யுத்தத்தின் சமயத்தில் வந்து அவங்க வந்து ஆர்மியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தாங்க, டிவியில் பேசிட்டு இருந்தாங்க. இதை பற்றி அந்த ஆள் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசினாருன்னு அந்த அமைச்சர் வந்து அந்த ஆளுங்களை அடிக்கிறதுக்கு, அதாவது பாகிஸ்தான்காரனை அவன் சொந்த சகோதரியை வச்சு அடிச்சுவிட பார்த்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க பிறப்பால ஒரு முஸ்லீமு, பாகிஸ்தான்காரங்க முஸ்லீமு. அப்போ இந்த 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 பெண்மணி வந்து 3வது தலைமுறையா இந்தியன் ஆர்மிக்கு பணிபுரிகிற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்கள பத்தி அவர் பேசுன வச்சு இவ்வளவு கேவலமான பேச்சு. உடனடியாக வந்து இவர் வந்து ஆர்டர் கொடுத்தார், சோமோட்டோ எடுத்துட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தார். இது மே மாதம் இந்த ஆர்டர் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அதில் உருப்படியாக எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படிங்கிறது ஒன்று. இப்படி பேசுகிற அந்த அமைச்சருடைய பேச்சை இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியோ பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி தலைவரோ யாருமே தீவிரமாக கண்டிக்கலை. இதெல்லாம் இந்த நாட்டுடைய தலைமை எவ்வளவு கேவலமாக போயிருச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதை விடுங்க, அரசியல் பண்ணுறாங்க, இது மத துவேஷத்தை வச்சு அரசியல் பண்ணுற ஆட்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவர் இப்படி சொன்ன உடனே, இந்த ஆர்டர் போட்ட உடனே என்னாச்சு, இவருக்கு மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். இந்த தரம் சத்தீஸ்கருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டாங்க. மத்திய பிரதேசத்துலேயும் இவர் தான் செகண்ட் இன் லைன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு. சரி, அப்போ இவர் வந்து இந்த மாதிரி வந்து சத்தீஸ்கருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களே, சத்தீஸ்கர் போயிருந்தா அங்கேயும் இவர் தான் செகண்ட் இன் லைன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க நிச்சயமா. எங்க போனாலும் இருந்தாலும் ஒரு நாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிடுவார், அதாக கூடாதுல்ல. அதனால அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு, இவர் சத்தீஸ்கர் போறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அவர் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போட்டாங்க. அலகாபாத் ஹைகோர்ட்டில் இவருக்கு மேலே சீனியர் 3 பேர் இருக்காங்க. இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக முடியாது. இந்த நாட்டில் இதுதான் நேர்மை கிடைச்ச பரிசு. உண்மைக்கும் நேர்மைக்கும் உறுதிப்பாட்டுக்கும் இந்த நாட்டில் கிடைக்கிற பரிசு. எங்க இருந்து? ஏதோ ஒரு அரசியல்வாதி பண்றாங்க, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிகள் பண்றாங்க அப்படின்னா நம்ம அது ஏற்றுக்கொள்ளனாலும் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஏன் பண்றாங்க? இதுதான் மனசுல உண்மையான அச்சம் வருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வலுத்த தூண்கள் வலுவிழந்து போய் கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிற அச்சம் வருது. நம்ம எல்லோரும் இதை பத்தி யோசிக்கணும். ஏன்னா இந்த நாடு ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் தான், நமக்கு பேச்சுரிமை இருக்கிற வரைக்கும் தான் ஆளுபவர்களுடைய தவறுகளை நாம் சுட்டிக்காட்ட முடியும், அவர்கள் திருந்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளிக்க முடியும். திருந்தாமல் இருந்தால் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு பாடம் புகட்ட முடியும். இது எதுவுமே நடக்காம போயிருந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகம் எல்லாம் போச்சுன்னா, இது மட்டும் இல்லை, ஆளுகிறவர்கள் வந்து பாடம் போட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கும் வரை நேர்மையான விதிமுறைகள் இருக்க வேண்டும். எல்லா செலெக்ஷன்லையும், யூபிஎஸ்சி, இந்த ஸ்டேட் பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே வந்து நேர்மையான விதிமுறைகள் இருக்கப்பட வேண்டும். அவைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அவைகள் காப்பாற்றப்படவில்லை என்றால் நாம் நீதிமன்றங்களுக்கு சென்று நீதி காண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் இருக்கும். யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆன ஒருத்தருக்கு காடர் அலாட்மெண்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு தூக்கி போட்டாங்க.
ஆனா அவருக்கு போயிருக்க வேண்டியது அவர் கர்நாடகாவுக்கு. என்னுடைய ஜூனியரா இருந்தார். அவர் கேஸ் போட்டார். கேஸ் போட்ட சமயம் அந்த கேஸை எதிர்த்து அரசாங்கம் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் கோர்ட்டில் வந்து அவரால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. நான் கர்நாடகாவுக்கு தான் போயிருக்கணும், என்னை இது மாதிரி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு. அதனால அவங்க கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க கர்நாடகாவுக்கு போகணும். இவரை கர்நாடகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பி வச்சாங்க. இது பெரிய பெரிய போஸ்ட்லாம் கர்நாடகாவில் இருந்தார். இப்போ இந்த மாதிரி நேர்மைக்கு மதிப்பு இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு எப்போ வரும்னா, நம்முடைய நீதிமன்றங்கள் உயிர்ப்போடு இருக்கும் பொழுதுதான். இதுதான் உண்மை. நீதிமன்றங்கள் உயிர்ப்புடன் பலமுடன் இருக்கும் வரை நாட்டின் ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்கும். நம்ம எல்லாரும் இதை பத்தி ரொம்ப யோசிக்கணும். நன்றி, வணக்கம்.